அப்பதான் நீங்க யோசிச்சு முடிவு எடுக்க தோதா இருக்கேன். நீ ஆஸ்பத்திரி போகக்கூடாது. ஏன்? ஏய், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்பா, நான் மட்டுமாவது போயிட்டு வரலாமா? பசுவுக்கே செக் போஸ்ட் போட்டுக்கிறேன், கண்ணு குட்டிக்கு கேட் பாஸ் கேக்குதா? முதல்ல நீ உள்ள போ. இப்ப சொல்லட்டா எதுக்கு போக கூடாதுன்னு? அத்த, ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு சொல்லுப்ப. அந்த செவங்கால விட்டு அன்னமயில எதுக்கு மருந்து குடிச்சா தெரியுமா? எதுக்கு நீ சொன்னா தானப்பா ஆத்தாளுக்கு தெரியும். லவ் பண்றதுக்கு ஆத்தா. லவ் அது யார? வீட்டு வேலைக்காரன. அடி ஆச்சி, சும்மா இருப்பாயில களத்து வீட்டுக்காரங்க. ஊனு கரக காவடி எடுத்து ஆடி புட்டாங்க. ஆடி அதனாலதான் பிள்ளை விஷத்தை குடிச்சிருச்சு. இவனடாண்டா வயசு பிள்ளை வாடின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அவளை பார்க்க போறான். ஏன் அன்னமயில் வாட வெண்ணிலாவுக்கு வீசட்டும்டா, கொண்டே விடுவேன். ஒழுக்கமா உள்ள போ. நான் போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சு சொல்றீங்களாக்கும். கவாரி போதுமனே, இருக்கிற காரணத்தை உள்ளது உள்ளபடி எடைக்கு எடை கூட்டாம குறைக்காம அப்படியே சொல்றேன். நீ அதையும் மீறி போகணும்னு ஆசைப்பட்டா உன் கழுத்துல நான் கட்டின தாலிய கழட்டி வச்சுட்டு போய்க்கே. எப்படி வசதி? பார்த்தாத்தா, அன்னை விட்டு பாசம் விடணும்னு வெறப்ப காட்டி போறா. சொல்றேன் பொன்ராசு தங்க பிள்ளை.